பெண் எஸ்கார்ட்ஸ். இப்போ பெருநகரங்கள்ல சத்தமே இல்லாம, ஆனா ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு புது பகட்டான கலாச்சாரம் இது. அப்டின்னா என்ன? இதுக்குள்ள நடக்கிற பிசினஸ் என்னன்னு கேக்குறீங்களா? வாங்க, கார்ப்பரேட் உலகத்தோட இந்த சீக்ரெட் பக்கத்த கொஞ்சம் வெளிச்சம் போட்டு பார்க்கலாம். சென்னையில ஒரு பெரிய தனியார் நிறுவனத்துல உயர் பதவியில இருக்கிற ஒரு விஐபி அதிகாரி ஒரு மீட்டிங்காவோ இல்லனா ப்ராஜெக்ட் விஷயமாவோ மும்பைக்கோ டெல்லிக்கோ போறாருன்னு வச்சுப்போம். அவரு ஃப்ளைட்ட விட்டு இறங்குனதும், ஏர்போர்ட்லயே ஒரு படு அழகான பொண்ணு அவர முகமலர்ச்சியா வரவேற்று உபசரிப்பாங்க. அங்கிருந்து புக் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போறதுல ஆரம்பிச்சு, அவரு சாப்பிடுறப்பவும், பார்ட்டில குடிக்கிறப்பவும், அந்த ஊர சுத்தி பார்க்கறப்பவும், ஒரு நிழல் மாதிரி, சொல்லப்போனா ஒரு மனைவிய மாதிரி கூடவே வலம் வருவாங்க. அந்த அதிகாரி ஆசைப்பட்டா, அவர் கூட படுக்கையையும் பகிர்ந்துக்குவாங்க. கடைசியா அந்த அதிகாரி ஊர் திரும்புற வரைக்கும் ஒரு நெருக்கமான தோழியா, துணையா கூடவே இருந்து திரும்ப ஏர்போர்ட்ல கொண்டு வந்து பத்திரமா வழி அனுப்பி விட்டுட்டு போவாங்க. இவங்களுக்கு பேர் தான் ஃபீமேல் எஸ்கார்ட்ஸ். இந்த விஐபி உபசரிப்புக்கு இவங்க கேக்குற பல லட்சம் ரூபாய் தொகைய அந்த அதிகாரிக்கு அலவன்ஸ் அப்படிங்கிற பேர்ல அவர் வேலை பார்க்கிற நிறுவனமே கூட சத்தமில்லாம செட்டில் பண்ணிடுமாம். குறுகிய காலத்துல கை நிறைய பணம், நினைச்சு பார்க்க முடியாத 5 ஸ்டார் வாழ்க்கை, ஆடம்பர செலவுகள் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் நிறைய பெண்கள் இந்த எஸ்கார்ட்ஸ் உலகத்துக்குள்ள வராங்களாம். இந்த சொகுசுக்கும் உபசரிப்புக்கும் அடிமையான சில கில்லாடி அதிகாரிகளும் தொழிலதிபர்களும் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா? இந்த எஸ்கார்ட்ஸ் தோழிகளை மீட் பண்றதுக்காகவே வேலையே இல்லைனாலும் அடிக்கடி வெளியூர் பயணங்களை பிளான் பண்றாங்களாம். இது வெறும் டெல்லி மும்பையோட நிக்கலங்க. சிங்கப்பூர், துபாய்னு வெளிநாடுகளுக்கு போனாலும் அங்கேயும் இந்த எஸ்கார்ட்ஸ் ரெடியா இருப்பாங்க. ஒருவேளை விஐபிக்களுக்கு பிடிச்ச எஸ்கார்ட்ஸ இங்கேயே புக் பண்ணிட்டா, இவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுங்க இங்கிருந்து விமானம் பிடிச்சு அங்க போய் வெயிட் பண்ணுவாங்களாம். பணம் பாதாளம் வரைக்கும் பாயும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ பணம் பெருநகரங்கள்ல எந்த லெவலுக்கு பாயுது, கலாச்சாரம் எப்படி மாறுதுங்கிறதுக்கு இந்த எஸ்கார்ட் மோகமே ஒரு பெரிய உதாரணம். இந்த சுவாரஸ்யமான அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம தழல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை விட சுவாரஸ்யமான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.